ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன ஒரு தெலுங்கு படம் கொண்டு வந்திருக்கேன். நேம கீழே போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணுடைய மூஞ்சி முகரையெல்லாம் சதைச்சு யாரோ கொலை பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. இந்த பொண்ணை யாரு கொலை பண்ணா, இங்க இறந்து கிடக்கிற பொண்ணு யாரு, அடுத்து என்ன விஷயமாச்சு, முக்கியமா இந்த படம் நம்ம நினைச்ச மாதிரியே போகாது. படம் முடியும் போது ஒரு நல்ல ட்விஸ்டும் வச்சிருப்பாங்க. அட பாவி, நாசமா போனோனே நீயா இந்த கொலையை பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கும். யாரு கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சா கெஸ் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் லெதர் வாலெட்லாம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பியூர் லெதர்ல பிரீமியம் குவாலிட்டி வாலெட்லாம் வேணும், ஆன்லைன் பிரைஸை விட 50%க்கும் மேல கம்மியா வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு ஹாய்னு மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. இப்ப நம்ம கதைக்குள்ள போயிடலாம். லாவண்யா அப்படின்றவங்க நேம் சொல்ல சொன்னாங்க, சொல்லிட்டேன். உங்க பேரையும் கமெண்ட் பண்ணுங்க, அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணுடைய டெட் பாடியை காமிக்கிறாங்க. ஆத்து பக்கமா கரை ஒதுங்கின மாதிரி தெரியுது. இத பார்த்துட்டு யாரோ போலீஸ்க்கு கால் பண்ணாங்க போல. போலீஸும் ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. டெட் பாடியை பார்த்தவரு, யார் இந்த பொண்ணு, இந்த பொண்ணை எதுக்காக இப்படி கொதறி போட்டு வச்சிருக்காங்க, மூஞ்சி முகரையே தெரியல, அங்க அடையாளமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. முதல்ல இந்த டெட் பாடியை யாரு பார்த்தான்னு கேட்கும் போது சக்தின்னு ஒரு பையன் தான் பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொன்னானா. இப்ப அந்த சக்தியை கூப்பிடுறாங்க. நீ எதுக்குடா இந்த பக்கம் வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் டெய்லி இந்த பக்கம் தான் என் போட்ல மீன் பிடிக்க இந்த பக்கமா போவேன். வழக்கம் போல இன்னைக்கு காலைல 5 மணிக்கும் இந்த பக்கம் வரும்போது சமயா நாத்தம் அடிச்சுது, ஏதோ நாயோ பூனையோ செத்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்க ஒரு பொண்ணை யாரோ இந்த மாதிரி பண்ணி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னும் போது, இவன் சொல்றது எல்லாமே உண்மையா, இவன் டெய்லி இந்த பக்கம் வருவானா, இவன் தான் முதல்ல உங்களுக்கு கால் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டபிள் கிட்ட கேட்கும் போது அவரும் ஆமா அப்படின்னு சொல்றாரு. இத பார்க்கும்போது கண்டிப்பா தற்கொலை மாதிரியே தெரியல, கண்டிப்பா இது கொலை தான், எங்கேயோ கொலை பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து போட்டு போயிருக்கான் போல. எதுக்காக கொலைகாரன் எங்கேயோ கொலை பண்ணிட்டு இங்க கொண்டு வந்து டெட் பாடியை போடணும். சரி ஓகே, முதல்ல இந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மூஞ்சியே தெரியல. ஆனா சக்தி என்ன சொல்றான் அப்படின்னா, இது ராஜு ஐயாவுடைய பொண்ணு அப்படின்னு சொல்றான். டே, மூஞ்சியே தெரியல, உனக்கு எப்படி யாரு பொண்ணு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் அந்த பொண்ணை சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். கடைசியா நான் அந்த பொண்ணை பார்க்கும் போது கூட இந்த ட்ரெஸ் தான் போட்டுட்டு போனா, இந்த ட்ரெஸ் அந்த பொண்ணு மட்டும் தான் போடுவா அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே ராஜுக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னும் போது, ராஜுடைய நம்பர் இல்ல, ராஜுடைய மச்சான் நம்பர் இருக்கு, நான் அவருக்கு கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், போலீஸ் வந்துட்டு ஆத்தங்கரையில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்க உடனே உங்க மாமாவை கூப்பிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க அப்படின்னும் போது, அவர் என்னன்னு கேக்குறாரு. என்ன விஷயம்லாம் போன்ல சொல்ல முடியாது, நீங்க முதல்ல கிளம்பி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆத்தங்கரைக்கு வாங்க அப்படின்னும் போது அவரும் கிளம்பி வராரு. இந்த போலீஸ் வந்துட்டு, உங்க பொண்ணு இறந்து போயிட்டா, யாரோ உங்க பொண்ணை கொலை பண்ணி இங்க போட்டிருக்காங்க, அதை அடையாளம் காட்டதான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னும் போது, என்ன போலீஸே சும்மா கலாய்க்கிறீங்களா, என் பொண்ணை நேத்து நைட்டு கூட வீட்ல பார்த்தேன், இன்னத்துக்கு தூங்கிட்டு இருப்பா, அவ எப்படி இங்க டெட் பாடியா கிடக்க முடியும், நான் வேணா போயிட்டு போன் பண்றேன் அப்படின்னும் போது, இல்ல நீங்க போன் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் வந்து அந்த டெட் பாடியை பாருங்க அப்படின்னும் போது, சரின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி டெட் பாடியை பார்க்க போறாங்க. போனா முகம் சரியா தெரியல, ஆனா அங்க அடையாளங்கள் எல்லாமே பொண்ணு மாதிரி தான் தெரியுது. பொண்ணுடைய பேரு அனுவா. ஐயோ ஐயா, இது நம்ம அனுதான் அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் சொல்லும் போது இவர் உடஞ்சி போறாரு. இப்போ அனுக்கு சொந்தமான பர்ஸ், அதுக்கப்புறம் செயின்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் போது, இது கண்டிப்பா நம்ம மக அனுதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜு பயங்கரமா கதறி அழுகிறாரு. இப்போ இந்த எஸ்ஐ ராஜு கிட்ட, நீங்க போயிட்டு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அதுல மட்டும் சைன் போடுங்க அப்படின்னும் போது, இந்த கான்ஸ்டபிள் கூட்டிட்டு போயிட்டு சைன்லாம் போட சொல்லிட்டு இருக்காரு, எழுதிலாம் வாங்கிட்டு இருக்காரு. இந்த டைம்ல சக்தி வந்துட்டு அந்த மச்சானை கூப்பிட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறாரு. இப்போ எதுக்குடா தனியா கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்க பாருங்க இந்த விஷயத்தை வந்துட்டு கொஞ்சம் பெருசாக்குனாங்க, இது வந்துட்டு போஸ்ட் மார்ட்டத்துக்குலாம் போச்சு அப்படின்னா கண்டிப்பா பிரஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க, நம்ம குடும்ப மானமே போயிடும். சின்ன வயசுல இருந்து நான் அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த பொண்ணுடைய மானம் போறத நான் விரும்பல, நீங்க வேணா போயிட்டு மாமா கிட்ட பேசி பாருங்க, மாமா சொன்னா கண்டிப்பா போலீஸ் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போயிட்டு மாமா கிட்ட பேசும்போது அவரு போலீஸ் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு எல்லாமா இருந்தா என் பொண்ணு இறந்து போயிட்டா, என்னுடைய பொண்ணுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் மீடியா எல்லாம் பேசி பயங்கரமா அசிங்கப்படுத்த வேணாம், போஸ்ட் மார்ட்டம்லாம் பண்ண வேணாம், ஏற்கனவே என் பொண்ணு இறந்து போயிட்டா மறுபடியும் இறக்க வேணாம், அப்படியே நான் என் பொண்ணை கொண்டுட்டு போயிட்டு அடக்கம் பண்ணிடுறேன், நீங்க மத்த விஷயம்லாம் பாத்துக்கோங்க, இன்வெஸ்டிகேஷன்லாம் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னும் போது, இல்ல போஸ்ட் மார்ட்டம் பண்ணாதான் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னும் போது இவரு வேணாம் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே, நீங்க எவ்வளவு கேக்குறீங்க, பெரிய மனுஷன், நீங்க உங்க பொண்ணை கொண்டு போங்க, மத்த விஷயம்லாம் நான் பாத்துக்கிறேன், இந்த கொலை கேஸை என்னால எவ்வளவு முடியுமோ விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை கொடுத்துடுறாரு.
இப்ப அப்படியே அங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சோகமா உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு. கேர்ள் ஃபிரெண்ட் வந்துட்டு ஹீரோவை அடிச்சிட்டு இருப்பாங்க, இவரும் திருப்பி அடிச்சிட்டு இருப்பாரு. என்னதான் இருந்தாலும் அந்த பொண்ணு நம்ம அடிச்சிருக்க கூடாது, நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி கால் பண்ணி மன்னிப்பு கேட்கலான்னு பார்க்கும்போது போன் போட்டா போனே போக மாட்டேங்குது. இவரு மெசேஜ் பண்ண ட்ரை பண்றாரு. அதே டைம்ல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த டைம்ல இவனுங்க வேற அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு அங்கிருந்து போலான்னு பார்க்கும்போது மறுபடியும் கால் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோ அட்டன் பண்ணி என்னங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மச்சான் நீ எங்க இருக்க, எங்க இருந்தாலும் உடனே கிளம்பி ராஜு ஐயா வீட்டாண்ட வா அப்படின்னும் போது, இப்ப எதுக்கு அந்த வீட்டாண்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ உடனே வா மச்சான் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்பி ராஜுவோடைய வீட்டுக்கிட்ட போயிட்டு பார்க்கும்போது அந்த இறுதி சடங்குக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துகிட்டு இருக்கு. சேருக்கு மேல அனுவுடைய போட்டோவை போட்டு மாலெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இத பார்த்து ஹீரோ உடஞ்சி போறாரு. அனுக்கு என்ன மச்சான் ஆச்சு, அனு இறந்து போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் தடுக்கிறானுங்க. அங்கிருந்து கூட்டிட்டு போக பாக்குறாங்க. டேய் கடைசியா ஒரே ஒரு வாட்டி போயிட்டு பாக்குறேன்டா, என்னடா ஆச்சு அவளுக்கு, நேத்து கூட நான் பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உள்ளுக்குள்ள போக ட்ரை பண்றாரு. இந்த விஷயத்த சக்தியும் பார்த்துட்டு போன் பேசுற மாதிரி வெளியே வரான். டேய் மச்சான் இங்க பாரு, கடைசியா அந்த பொண்ணு உன்னதான் மீட் பண்ணிருக்கா, இந்த டைம்ல நீங்க வந்த அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும், அமைதியா இங்கிருந்து கிளம்பு அப்படின்னும் போது நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிக்கிறாரு, அழுகுறாரு. டேய் ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டியா, அந்த பொண்ணு இறந்து போயிட்டாடா, யாரோ அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க, நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணோம், உன்னுடைய பேரு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கேன், முதல்ல கிளம்பு அப்படின்னு சொல்ல அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு வழக்கமா இவங்க மீட் பண்ற ஸ்பாட்ல உட்காந்து நெருப்புலாம் மூட்டி வச்சுட்டு உட்கார்ந்துகிட்டே இருக்கும் போது அங்க சக்தி வரா. மச்சான் என்ன மன்னிச்சு கூட மச்சான், கடைசியா அனு வந்துட்டு உன்னதான் மீட் பண்ணிருக்கா, போலீஸ் தீவிரமா என்ன விஷயமாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நீ டெட் பாடியை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தேகத்தை உன் பக்கமா திருப்பிக்கிட்டே அப்படின்னா பிரச்சனை பெருசாயிடும், அதான் உன்னை அங்கிருந்து போ சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை போட்டோ எடுத்து கொண்டு வந்திருப்பான். அதை பார்த்த ஹீரோ அப்படியே செமையா அழுகிறாரு, கீழே படுத்துக்கிட்டு அழுக ஆரம்பிக்கிறாரு. இப்போ என்னாச்சு ஏதாச்சுன்னு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வெளியூருக்கு போயிட்டு படிச்சுட்டு இந்த ஊருக்கு வராங்க. ஆத்துல வரும்போது போட்ல இந்த சக்தி தான் கூட்டிட்டு வந்து இறக்கி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அப்பா ஒரு தங்கச்சி, ஆனா அம்மா கிடையாது, ஆன்டி தான் நம்ம ஹீரோயினை கொஞ்சம் பாத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு வேலைக்காரமா கிட்ட அம்மா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க தம்பி அப்படின்னு சொல்றாங்க. அப்பா எங்க, அப்பாவையே ஆளக்கானோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவர் வழக்கம் போல ஒரு பஞ்சாயத்து பண்ணி வைக்க வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது இப்ப அப்படியே அப்பாவை காமிக்கிறாங்க. அவர் பேரு நாயுடு. இங்க ஒரு புருஷன் பொண்டாட்டி பஞ்சாயத்துக்காக வந்திருக்காங்க. என் புருஷன் வந்துட்டு நான் வேணாம் அப்படின்னு சொல்றான், என் கூட பயங்கரமா சண்டை போடுறான், எங்க அம்மாட்ட வேணா கேட்டு பாருங்க அப்படின்னும் போது அம்மா எல்லாமே சொல்றாங்க. ஆனா புருஷன் என்ன சொல்றான் அப்படின்னா, இவளுடைய நடவடிக்கையே கொஞ்சம் கூட சரியே கிடையாது, என் கூட சரியாவே வாழ மாட்டா, வேற யாரு கூடயோ கனெக்ஷன்ல இருக்கா போல, அது மட்டும் இல்லாம அடிபட்டு ஹாஸ்பிடல் இருக்கும் போது கூட பாத்துக்க வரவே இல்லை, இவர் தான் பாத்துக்கிட்டாரு அப்படின்னும் போது உன் பொண்டாட்டி வேற யாரு கூடயோ தொடர்புல இருக்கா அப்படின்ற விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த ஐயா தான் சொன்னாரு, இவர் எனக்கு அடிக்கடிக்க கடன்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாரு, ஹாஸ்பிடல் இருக்கும் போது இவர் தான் என்ன பாத்துக்கிட்டாரு, அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிடல் பில்லையும் இவர் தான் கட்டினாரு அப்படின்னும் போது அப்படியான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட கூப்பிட்டு கேட்கும் போது அவன் இல்லன்னு சொல்றான். அண்ட் என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே சொல்றான். ஹாஸ்பிடல் பில்லையும் நம்ம தான் கட்டணும் அப்படின்னும் போது ஒரு செமையா கடுப்பாகிறாரு. இது மட்டும் இல்லாம அந்த கடன் கொடுத்த சொட்டையன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் இந்த பொண்டாட்டியை பத்தியும் அம்மாவை பத்தியும் தப்பா பேச, ஏன் ஊரு பொம்பளைங்களை பத்தியே நீ தப்பா பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு இவரு போயிட்டு போலன்னு பொழக்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவன் உங்க வீட்டுக்கு கடன் கொடுத்துட்டு நீ இல்லாத சமயமா பார்த்து உன் பொண்டாட்டியை உசார் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், அந்த பொண்ணு கூட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கான், அவ வேணான்னு சொல்லிட்டு சண்டை போட்டு போயிட்டு இருக்கா. அவன் இந்த விஷயத்த உன் பொண்டாட்டியா வந்து சொன்னா எங்க நீ சண்டை போட போற, பிரச்சனையா இருப்போது அப்படின்னு சொல்லிட்டு இவனா உன்கிட்ட வந்துட்டு தப்பா சொல்லிட்டு இருக்கான். நீ முதல்ல பொண்டாட்டியை நம்பு, கண்டவனை நம்பாத, உனக்கு ஹாஸ்பிடல் பில் கட்டினதே நாங்க தான் அப்படின்னும் போது இவர் அப்படியே பாக்குறாரு. இது மட்டும் இல்லாம சொட்டையை அடிச்சு அங்கிருந்து விரட்டி விட்டுறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வந்துட்டு வேலைக்காரியிட புலம்பிட்டு இருக்காரு. எங்கப்பா என்னமோ போலீஸ் மாதிரி ஊர்ல இருக்க எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கும் போது அந்த டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோயின் தங்கச்சி கூட கிளம்பி சூப்பர் மார்க்கெட் வந்திருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே தலைவன் பிளாட், யாரா இந்த பொண்ணு, இது வரைக்கும் இப்படி ஒரு பொண்ணை இந்த ஊர்ல நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சூப்பர் மார்க்கெட் குள்ள போறாரு. அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் பாக்குறா, யார் இவன் எதுக்கு நம்ம பின்னாடியே வந்துட்டு இருக்கான் அப்படின்னு பாக்க நம்ம ஹீரோ அந்த பொண்ணு பாத்துக்கிட்டே போயிட்டு நாப்கின் கையில தூக்கும் போது அங்க இருக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா சாக்லேட் செக்ஷனுக்கு போயிட்டு கொஞ்சம் சாக்லேட் எடுத்து பில் போடுறாங்க. கொஞ்சம் சாக்லேட்டை ஆட்டையை போட்டு பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க.
இப்ப நம்ம ஹீரோயினை சைட் அடிச்சுட்டு வெளியே வந்து ஃப்ரெண்டு கிட்ட, மச்சான் நான் ஒரு பொண்ணை பார்த்த மச்சான், அவ்வளோ அழகான பொண்ணை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, அந்த பொண்ணை பார்த்தோன்னே விழுந்துட்டேன், எனக்கு அந்த பொண்ணு கண்டிப்பா வேணும், உன்னுடைய தங்கச்சிய எனக்கு எப்படியாச்சும் உசார் பண்ணி கொடு அப்படின்னும் போது, கர்மம் முடிச்சவனே கண்டிப்பா உனக்கு அந்த பொண்ணு செட் ஆக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்காரன் கலாய்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீ எந்த பொண்ணு ஆசைப்பட்டாலும் அந்த பொண்ணு உனக்கு கிடைக்காது மச்சான் அப்படின்னு, உன்கிட்ட வந்து கேட்டேன் பாரு, நான் போயிட்டு அசோக்கை மீட் பண்றேன், கண்டிப்பா அவன் எனக்கு நம்பர் வாங்கி கொடுப்பான், நான் என்ன கேட்டாலும் பண்ணி கொடுப்பான் அப்படின்னும் போது சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அடுத்து நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அசோக்க காமிக்கிறாங்க. இவரு ஒரு பஞ்சர் கடை வச்சிருக்காரு. அங்க ஒருத்தருக்கு பஞ்சர் போட்டுக்கிட்டே இருக்கும்போது அங்க சக்தி வரான். மச்சான் என் போட்ல வந்துட்டு ஆயில் லீக் ஆகுது, அதை நல்லா டைட்டா கட்டி வைக்க ஒரு டயர் டியூப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உனக்கு இல்லாத டியூபா, கடையே வந்துதான் என்ன வேணா எடுத்துக்கோ அப்படின்னும் போது கரெக்டா அங்க நம்ம ஹீரோ அந்த இன்னொரு ஃப்ரெண்டும் வராங்க. அந்த ஃப்ரெண்டுடைய பேரு ஜோன் வச்சுக்கலாம். இப்போ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்ட அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ, நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படியாச்சும் அந்த பொண்ணு கூட பழகி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னும் போது அதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கலாய்க்கிறாரு. டேய் நீ கொஞ்சம் வாய மூடுறா, யார் அந்த பொண்ணு, எப்போ அந்த பொண்ணை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்பதான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னும் போது, அது ரொம்ப நல்ல நேரம், கண்டிப்பா உனக்கு செட் ஆகும், நீ கவலைப்படாத மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் சொல்ல, அது விளங்காத நேரம், எமகண்டும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜோ கலாய்க்கிறாரு. டே நீ அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காத, நீ கிளம்பி வீட்டுக்கு போ, நாளைக்கு நான் உனக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றேன் அப்படின்னும் போது, ரொம்ப நன்றி மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் நம்ம சக்தியோடைய போட்ல ஹீரோயினும் தங்கச்சியும் ரைடுக்கு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்த சக்தி வந்துட்டு அசோக் கிட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோவை அசோக் கூட்டினு வராரு. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு போட்ல போயிட்டு இருக்காங்க. போட்ல போகும்போது நம்ம ஹீரோ எப்படியாச்சும் கவிதையெல்லாம் பேசி இந்த பொண்ணை உசார் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, மச்சான் இந்த கோதாவரி நதி இருக்கு இல்லையா, இந்த நதி பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு, இத ஹக் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அக்கா அவன் உனக்கு தான் ரூட் போடுறான் போல, எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, நேத்து லைட்டா டவுட் தான் வந்துச்சு, நீ கன்ஃபார்மிங் பண்ணிட்டேன் அப்படின்னும் போது எனக்கும் தெரியும், நம்ம ஏதாவது பேசணும் அப்படின்னா ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க, நீ சும்மா கேஷுவலா விடு, அவங்க என்ன பேசிட்டாங்களோ பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கோதாவரி நதி வந்துட்டு ரொம்ப ஆழம் அப்படின்ற விஷயம் அவனுக்கு தெரியாது போல அப்படின்னும் போது, ஆழம் அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் உனக்காக குதிப்பேன், உனக்காக நான் எங்க வேணா குதிப்பேன் அப்படின்னும் போது, சூப்பர்ப்பா கீப் இட் அப் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை பாராட்டுறாங்க. ஹீரோயின் கடுப்பாகிறாங்க. ஐயோ மாப்பிள்ள போற போக்க பார்த்தா நம்மள தண்ணிக்குள்ள தள்ளி சமாதியாக்காம விடமாட்டான் போலியே, ராஜு ஐயா கையாலேயே கொலை பண்ண வச்சிருவான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசோக் என்ன பண்றான் அப்படின்னா, மேல இருந்து எகிரி கீழே குதிக்கிறான். அதுக்குள்ள அவங்க கரைக்கே வந்துட்டு இருப்பாங்க. சாவ கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு ஒரு ஆட்டோல வெங்காயம் விற்கிற மாதிரி வந்து இந்த பொண்ணுடைய வீட்டுக்கு முன்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கும் போது, ஆமா இந்த வாய்ஸ் நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டிருக்கனே, எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கிட்ட சொல்ல, எனக்கு என்னமோ மாமான்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கலாய்க்கிறா. எனது மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு கோவப்படுறாங்க. இல்ல ஒரு பையன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கானே, நீ ஓகே ஆயிட்ட அப்படின்னா அவன் எனக்கு மாமா தானே அப்படின்னு சொல்லும் போது, கொஞ்சம் வாய மூடிட்டு அமைதியாரு அப்படின்னு சொல்ல அங்க அத்தை வராங்க. நீ போயிட்டு கொஞ்சம் வெங்காயம் வாங்கிட்டோமா அப்படின்னு போது ஹீரோயின் வெளியே போறாங்க. மச்சான் ஆள் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. டே எங்க அப்பா யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க வந்துட்டு ராஜு ஐயாவுடைய பொண்ணு அப்படின்னும் போது எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா எங்க அப்பா உங்க எல்லாரையும் கொன்னு போட்டுருவாரு அப்படின்னும் போது ஹீரோ மறுபடியும் போயிட்டு காதல் டைலாக் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு. உன்னுடைய கையால சாவறதுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கணும், உங்க அப்பா கையால வேணா நீயே கொன்று அப்படின்னும் போது, அட போடா பைத்தியம் முடிச்ச வெட்டுக்கிளி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாங்க வந்த வெங்காயத்தை மட்டும் வாங்கிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க. அடுத்து ஹீரோவுடைய ஃப்ரெண்டு, மச்சான் டவுனுக்கு போயிட்டு ஒருத்தன் காசு கொடுக்கணும், நீ எப்படியாச்சும் பேசி காசை வாங்கிட்டு வா, நான் போகும்போதெல்லாம் ஏமாத்துறான், நீ போனா கண்டிப்பா கொடுப்பான் அப்படின்னும் போது ஹீரோவும் கிளம்புறாரு. கிளம்பி டவுனுக்கு போனா அங்க அப்பா கிட்ட அடி வாங்கிட்டு ஒருத்தன் ஓடி வந்தான் பாத்தீங்களா, அவன் ஆட்களோட உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அந்த ஆளை பழி வாங்க முடியாது, அந்த ஆளுடைய பையனை பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு சண்டை வலிச்சு சண்டை போட ட்ரை பண்றாங்க. இப்போ இந்த சொட்டைய தன்னுடைய ஆட்கள் கிட்ட சொல்லி, யார் இவனை அடிக்கிறீங்களோ அவனுக்கு 1 லட்சம் அப்படின்னும் போது எல்லாரும் அடிக்க வராங்க. ஆனா ஹீரோ எல்லாரையும் அடிச்சு பிறந்து போட்டு இதுக்கப்புறமாச்சு அமைதியாரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வழக்கம் போல ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு முன்னாடி நிக்க, அந்த பொண்ணு தன்னுடைய தங்கச்சி கூட விளையாடிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு வந்து கத்துன்னு கத்தி அமுச்சு விட்டுறா. ஆனாலும் தலைவன் விடாம தங்கச்சி கிட்ட பேசி அக்காவுடைய நம்பரை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து கிளம்புறாரு. கோவிலுக்கு போனாலும் விடாம பின்னாடியே போயிட்டு அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸே பண்றாரு. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நான் எக்கச்சக்கமான பெண்களை பார்த்திருக்கேன், ஆனா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது, நீ சிரிச்ச அழகு, கண் சிமிட்னா அழகு, ட்ரெஸ் பண்ணா அழகு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாயில வந்தபடிலாம் அடிச்சு விடுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் செமையா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கும் ஹீரோவை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஆனா அதை வெளியே காமிச்சுக்காம சும்மா
பயங்கரமா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க, திட்டிக்கிட்டு இருக்காங்க. கடைசியா நம்ம ஹீரோ, இங்க பாரு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, கட்டினேன் அப்படின்னா கண்டிப்பா அது உன்னை மட்டும்தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு கூட பாலத்துக்கு மேல நின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது, மச்சான் இந்த விஷயம் மட்டும் ராஜு ஐயாக்கு தெரிய வந்தா என்னையும் கொன்றுவாரு, உன்னையும் கொலை பண்றுவாரு. லவ்வுக்காக நீ செத்தா பரவாயில்ல, நான் ஏன்டா சாவணும்? ஏன் மச்சான் என்ன எப்படி அழுக விடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நட்புக்காக இது கூட பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அந்த பக்கம் ஹீரோயினும் தங்கச்சும் வராங்க. இப்ப எதுக்கு என்ன இங்க கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்ல நேத்து அவனை புடிச்சு பயங்கரமா திட்டி விட்டேன், அதான் சாரி கேட்கலான்னு வந்தேன் அப்படின்னும் போது, உன்னை பார்த்தா சாரி கேட்க வந்த மாதிரியே தெரியலையே, ப்ரப்போஸ் பண்ண வந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் கலாய்க்கிறா. இப்ப அப்படியே நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு, இங்க பாரு, இதுக்கப்புறம் என் பின்னாடி சுத்தாத, எங்க அப்பாவுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா உன்னை கொன்னு போட்டுவாரு, உன்னை வான் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன், முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ மறுபடியும் மானே தேனி பொன்மானே அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ எப்படியோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்க போற, யாருனே தெரியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறத விட என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, நான் உன்னை நல்லா பாத்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசி இந்த பொண்ணை உசார் பண்ணிட்டாரு. இந்த பொண்ணு ஹீரோவுடைய நினைப்பாவே சுத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு பாட்டு காமிக்கிறாங்க. இந்த பாட்டுல ஹீரோ ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப அந்யோன்யமா இருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ மட்டும் நல்லா பாத்துக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு குக் பண்ணி போடுறாங்க. அந்த அசோக் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு ஊட்டியே விழும்போது அவனுக்கு கண்ணுலாம் கலங்குது. நீ ஏமா எங்களை இவ்வளவு நல்லா பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஹீரோடைய பேரு கர்ணா. கர்ணா வந்துட்டு நான் கட்டிக்க போறேன், நீங்க எல்லாருமே என்னுடைய அண்ணா மாதிரி, உங்களையும் நான் நல்லா பாத்துப்பேன், அவனையும் பாத்துப்பேன் அப்படின்னும் போது இவங்க எல்லாருக்குமே இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஹீரோடைய மொபைலை நோண்டிட்டு இருக்காங்க. மச்சான் நீயும் அந்த பொண்ணு பயங்கர க்ளோஸா பேசிருக்கீங்க போல அப்படின்னும் போது, டேய் அந்த பர்சனல் மெசேஜ் எல்லாம் பாக்காதீங்கடா அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல நான் போயிட்டு அவளை மீட் பண்ணிட்டு வர போறேன், யாராவது வந்தாங்கன்னா சிக்னல் கொடுங்க, எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னும் போது, மச்சான் சூப்பர் மச்சான், என்ஜாய் பண்ணு மச்சான் அப்படின்னும் போது ஹீரோவும் கிளம்பி வீட்டுக்குள்ள போறாரு. நம்ம ஹீரோயின் கசகசா பண்ண கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் வெறியா வந்திருப்பான். ஆனா இந்த பொண்ணு ஏதோ சொல்ல ட்ரை பண்றா, வா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா இருக்கும்போது, டேய் நான் சொல்ற பேச்ச கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காதா மட்டும் ஒரு போடு போடுறாங்க. இவன் கடுப்பாயிட்டு திருப்பி அடிச்சுட்டு, விருப்பம் இல்ல அப்படின்னா அப்ப எதுக்கு என்ன வர சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோயின் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, இதே ட்ரெஸ் தான் போட்டு இறந்து கிடந்திருப்பாங்க. சோ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்கு என்னமோ ஆயிருக்கு, ஹீரோயின் இறந்து போயிருக்காங்க, யாரோ ஹீரோயினை கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே ரியல் டைம்ல அந்த எஸ்ஐ கிளம்பி நம்ம ஹீரோடைய வீட்டுக்கு வந்திருக்காரு. ஹீரோடைய அப்பா தான் இருக்காரு. எங்க உங்க புள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எதுக்காக அவனை தேடி வந்திருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இவ்வளவு பெரிய மனுஷனா இருக்கீங்க, ஊர்ல இருக்க எல்லா பிரச்சனையும் நீங்களே தீர்த்து வைக்கிறீங்க, ஆனா வீட்டுல என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு கூட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, இப்போ நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை மட்டும் பேசுங்க அப்படின்றாரு. ராஜு ஐயாவுடைய பொண்ணை உங்க பையன் கொலை பண்ணிட்டான், எனக்கு என்னமோ அவன் தான் கொலை பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா டவுட் இருக்கு, கூடிய சீக்கிரமே தகுந்த ஆதாரத்தோட வந்து அவனை கைது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது அப்பாவும் ஷாக் ஆகுறாரு. உள்ளுக்குள்ள இந்த விஷயம் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க அம்மாவும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இத பேசி முடிச்சுட்டு எஸ்ஐ அங்கிருந்து கிளம்ப கரெக்டா நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள வராரு. ஹீரோ முறைச்சிக்கிட்டே போலீஸ் அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ள வந்தவனே, வாப்பா சாப்பிடுப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிடும் போது ஹீரோ ஒண்ணுமே சொல்லாம சாப்பாடு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா இந்த எஸ்ஐ போயிட்டு ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆமா நம்ம இங்கதான் இருக்கோம் அப்படின்ற விஷயம் இந்த ஆளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேட்கும் போது, அசோக் நான் தான் சொன்னேன் அப்படின்றான். அறிவு கெட்டவனே நீ ஏன்டா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு மத்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் திட்டிக்கே இருக்கும்போது இவர் வந்து விசாரிக்கிறாரு. அனு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சில பேர் தெரியும் அப்படின்றாங்க, இன்னொருத்தன் தெரியாது அப்படின்னு சொல்றான். என்னடா மாத்தி மாத்தி பேசுறீங்க, நீங்க தான் கொலை பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. இதே டைம்ல இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு. கால் பண்ணி, என்னையா ஏதாவது ஜாதி பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, என்ன பிரச்சனை அப்படின்னே தெரியல, கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னும் போது, நீ முதல்ல கிளம்பி ஸ்டேஷனுக்கு வா, உன்கிட்ட பேசணும் அப்படின்றாரு. இவரு கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணி என்ன விஷயம்னு கேட்கும்போது, யோ நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்றோம் அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் பண்றோம் அப்படின்ற விஷயமே யாருக்குமே தெரியக்கூடாது, நீ என்னன்னா நேரா நாயுடுடைய வீட்டுக்கே போயிட்டு விசாரிக்கிற, ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு ரோட்ல மீட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்க, இந்த மாதிரி தான் விசாரிப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு திட்டி அமைச்சிடுறாரு. இவரு போனோடனே அடுத்து நம்ம ஹீரோடைய அப்பா வராரு. இவர் என்ன நேரா என் வீட்டுக்கே வந்து என் புள்ளதான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த எவிடன்ஸும் இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு, அதுவும் என்கிட்டயே ரொம்ப திமிரா பேசுறாரு அப்படின்னும் போது, சார் அவரை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க, அவருக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன்,
அவரு கொஞ்சம் சின்சியரான ஆபீசர், நேர்மையா எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினைப்பாரு. அதான் அந்த மாதிரி பண்ணிட்டாரு, மன்னிச்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி அந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது என் புள்ள கொலகாரன், என் புள்ள ஏதோ தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா எவிடன்ஸை கொண்டு வாங்க, என் புள்ளை அரஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போங்க, அப்ப நான் ஒண்ணுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இப்போ இங்க ராஜு வராரு. என்ன விஷயம் தான் ஆச்சு, என் பொண்ணுடைய சாவுல என்ன விஷயம் தான் கண்டுபிடிச்சிங்க, யார் தான் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரமே கண்டுபிடிச்சிருவோம், கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, எனக்காக கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னும் போது நீங்க உங்க வேலையை ஒழுங்கா பாப்பீங்க அப்படின்னா நான் எதுவுமே பண்ணாம இருக்கேன், நீங்க உங்க வேலையை ஒழுங்கா செய்வீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோடைய அப்பா கிளம்பி வீட்டுக்கு போறாரு. அங்க நம்ம ஹீரோ இருக்காரு. ஹீரோ கிட்ட நீ என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலாம் நினைக்காத, மக்கள் நம்மள தேடி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம நல்லது பண்றோம் அப்படின்னா நீ தான் அந்த ராஜுடைய பொண்ணை கொலை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பா நீங்க என்ன நம்புற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த கேள்வியே என்கிட்ட கேட்டிருக்க மாட்டீங்க, உங்களுக்கும் என் மேல நம்பிக்கையே இல்லையா, என் வாழ்க்கையில அப்பா அம்மா ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்புறம் அந்த பொண்ணு அணுவை வந்துட்டு நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன், அவதான் என் வாழ்க்கை, அவதான் என் உயிர் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தேன், நானே எப்படி அவளை கொலை பண்ணுவேன், அம்மா சத்தியமா நான் கொலை பண்ணல, யாரு கொலை பண்ணா அப்படின்ற விஷயத்தையும் கூடிய சீக்கிரமே கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி நேரா போயிட்டு ராஜுவை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவரு உள்ளுக்குள்ளவே அலோவ் பண்ண மாட்டாரு. ஏற்கனவே என்னுடைய ஒரு பொண்ணை இழந்துட்டேன், இன்னொரு பொண்ணையும் பறி கொடுக்க விரும்பல, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நீ பேசுற எதையும் நான் கேட்க தயாராவே இல்லை அப்படின்னும் போது நம்ம ஹீரோ சோகமா அங்க இருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பினவரு நேரா போயிட்டு அந்த சக்தியோடைய போட்ல படுத்துட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு தலையெல்லாம் வெடிக்குது, இந்த பொண்ணை யாரு கொலை பண்ணான்னு யோசிக்கிறாரு. அந்த பழைய விஷயம்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது ஏதோ சொற்ற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன விஷயம்னு பார்த்தா சக்தி சொன்னாரு பாத்தீங்களா, போட்ல வந்துட்டு ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க லீக் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய லீக் ஆக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ஷாலை போட்டு கட்டி வச்சிருக்காரு. இதை பார்த்த நம்ம ஹீரோ உடனே சக்திக்கு கால் பண்ணி, மச்சான் நீ அந்த டெட் பாடியை போட்டோ எடுத்தல அதை அமுச்சு விடு அப்படின்னு. இல்ல மச்சான் இப்போ என்கிட்ட அந்த போட்டோ கிடையாது, ஆனா போலீஸ் கிட்ட இருக்கும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ எஸ்ஐக்கு கால் பண்ணி மீட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. அவரும் கிளம்பி வராரு. என்ன சார் நான் தான் கொலைகாரன் நினைக்கிறீங்க, ஆனா எதுக்காக இன்னும் என்ன கைது பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா பக்காவான எவிடன்ஸ் கிடையாது, நான் போயிட்டு ராஜு ஐயா கிட்ட பேசினா அவருக்கும் மேல சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. கூடிய சீக்கிரமே ஆதாரத்தை கண்டுபிடிப்பேன், ஆதாரத்தோட வந்து உன்னை கைது பண்றேன் அப்படின்னும் போது கைது பண்ணலாம், முதல்ல அந்த டெட் பாடியோடைய போட்டோவை காமிங்க அப்படின்னும் போது இவரும் காமிக்கிறாரு. இது வந்துட்டு அணுவே கிடையாது, வேற ஏதோ ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு அதை அணு மாதிரி செட் பண்ணிருக்காங்க, இது கண்டிப்பா அணு இல்லை அப்படின்னு போது, டே என்ன மேனிபுலேட் பண்ண பாக்குறியா, இறந்து போனது அணுவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்த பாக்குறியான்னு கேட்க, நான் எதுக்காக உங்களை ஏமாத்த போறேன், நான் அந்த பொண்ணை உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கேன், இறந்து போனா எனக்கு தான் கஷ்டம், உயிரோட வந்தா நான் சந்தோஷப்படுறதை தாண்டி அவங்க அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, நீங்க நல்லா பாருங்க, அணு வந்துட்டு காதுக்கு பின்பக்கமா என்னுடைய பேரை டாட்டூ போட்டிருந்தா, இந்த காதுக்கு பின்புறம் பாருங்க எந்த டாட்டூவும் இல்ல, சோ இது கண்டிப்பா அணுவே இல்ல அப்படின்னும் போது செம ட்விஸ்ட். சோ அப்படின்னா என்னடா சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இந்த பொண்ணை கொலை பண்ணி போட்டு அணுவை கொண்டு போயிட்டு எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காங்க, எப்படியாச்சும் அணுவை கண்டுபிடிக்கணும், அந்த கொலைகாரனையும் கண்டுபிடிக்கணும், நம்ம இந்த இன்வெஸ்டிகேஷனை வேற ஆங்கிள் பண்ணோம் அப்படின்னும் போது, சரி ஓகே இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷனை எங்கிருந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கும் போது, அந்த டெட் பாடி எங்க கிடைச்சதோ அங்க அப்படின்னு சொல்றாரு நம்ம ஹீரோ. இப்ப அப்படியே ரெண்டு பேரும் கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு தேடி தேடி பாக்குறாங்க, ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கவே மாட்டேங்குது. அப்போ போலீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஒண்ணு மட்டும் உறுதியா தெரியுது, உன் ஃப்ரெண்ட்ஸ்ல எவனோதான் கொலைகாரன், அந்த 3 பேர்ல யாரோ தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது ஹீரோ டென்ஷன் ஆகுறாரு. டென்ஷன் ஆகாத காரணா கொஞ்சம் பொறுமையா கூலா யோசி, கண்டிப்பா அந்த 3 பேர்ல யாரோ தான் கொலை பண்ணிருக்காங்க, அந்த போட்டுக்கு யாரு நெருக்கமோ, யார் அந்த போட்டை நல்லா ஓட்டுவாங்களோ அவங்க தான் கொலை பண்ணிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா வேற எவனோ கொலை பண்றான் அப்படின்ற பட்சத்துல கொலை பண்ணி போட்டு மேல கூட போட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அங்கிருந்து நமக்கு ஷால் கிடைச்சது அப்படின்னா அது கூட ஏத்துக்கும்படியா இருக்கும், அந்த போட்டை யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க தான் கொலை பண்ணி டெட் பாடியை ஓரமா போட்டு ஷாலை யூஸ் பண்ணி அந்த ஆயில் லீக் ஆகாத மாதிரி கட்டிட்டும் போயிருக்காங்க. என்னுடைய முதல் சந்தேகம் அந்த சக்தி, அவன் தான் வந்துட்டு டெட் பாடியை கூட முதல்ல பார்த்திருக்கான், மத்தவங்களும் கொலை பண்ணிட்டு சக்தி மேல பழிய போட கூட வாய்ப்பு இருக்கு, இந்த கண்டிப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோ தான் கொலைகாரங்க அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே நம்ம இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் கால் பண்ணி பேசிக்கலாம், நேர்ல மீட் பண்ணிக்க வேணாம், உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு டவுட் வந்துட போகுது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அங்கிருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோக்கு அசோக் மேலேயும் டவுட், ஏன்னா சக்தியை விட போட்டை வந்துட்டு அசோக் நல்லாவே ஓட்டுவான், அடிக்கடிக்க சக்தியோடைய போட்டை நம்ம அசோக் தான் யூஸ் பண்றான் அப்படின்ற விஷயம் ஹீரோக்கு நல்லாவே தெரியும், அதையும் யோசிச்சு பாக்குறாரு. இப்ப அப்படியே நீங்க நைட்
வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு வழக்கமா மீட் பண்ற ஸ்பாட்ல உட்காந்து அந்த நெருப்பெல்லாம் மூட்டி வச்சு சருகு போடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு இந்த 3 பேர்ல யாரு கொலகாரன் அப்படின்னே தெரியல. ஓரமா வந்துட்டாரு. பின்னாடியே ஜோ வராரு. என்ன மச்சான், உனக்காக தான் இந்த பார்ட்டிக்கே ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீ குடிக்காம வந்துட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அநியாயமா இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிப்போச்சு, இந்த டைம்ல நான் குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்குவான்னு கேட்க, ஆமா அன்னைக்கு உனக்கு என்னதான் பிரச்சனை, உனக்கும் அந்த பொண்ணுக்குள்ளயும் அப்படி என்னதான் சண்டை, எதுக்காக நீ அந்த பொண்ணு அடிச்ச, அந்த பொண்ணு ரொமான்ஸ் பண்ண வரல அப்படின்னு சொல்லிட்டு அடிப்பியான்னு கேட்கும் போது, இப்போ அது பிரச்சனை கிடையாது, ஏன்னா இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி நானும் அணுவும் ஒன்னா இருந்திருக்கும், ஒன்னா இருக்கிறது பிரச்சனையே கிடையாது, அன்னைக்கு அவ வந்துட்டு ஏதோ சொல்ல வந்தா, நான் தான் அவசரத்துல அது கேட்காம சண்டை போட்டேன், கோவத்துல அவ என்ன அடிக்க, நான் திருப்பி அவள் அடிக்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை பெருசா போயிடுச்சு, ஆனா அவ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தா, அது என்ன விஷயம் தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோ கிட்ட புலம்பிட்டு இருக்கும் போது, நீ கவலைப்படாத மச்சான், ஃப்ரெண்ட்ஷிப் உடைய அடையாளமே நீ தான், உன்ன மாதிரி ஒரு நட்பு கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும், நீ உடஞ்சு போனா எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு அழுகுறாரு. அப்ப நம்ம ஹீரோ, இப்போ என் அணு எங்க இருப்பா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சொர்க்கத்துல அப்படின்னு சொல்றாரு. டேய், அதுக்கு அவன் முதல்ல சாகணும், இறந்து போனது அணுவே கிடையாது, வேற ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. மச்சான், நீ அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸையே சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சந்தேகப்படுறேன் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் வச்சு பார்க்கும்போது அவங்க 2 பேர்ல யாரோ தான், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல யாரோ தான் கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, டேய் அம்மா சத்தியமா நான் கொலை பண்ணலடா அப்படின்னு, நீ ஒரு யாராவை கூட கொலை பண்ண மாட்ட, நீ போயிட்டு அணுவை கொலை பண்ண போறியா, நீ கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு வந்துட்டு அசோக் மேல் தான் சந்தேகம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அசோக் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹீரோயின் கூட பழகின விதமே கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே அந்த பக்கம் பார்த்தா அசோக்குக்கு யாரோ விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. இவன் கட் பண்ணி விடுறான். அதுக்கப்புறம் ஓரமா போயிட்டு ஒரு மாதிரி வியர்டா பேசுறான், யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி தனியா போயிட்டு பேசுறான். நம்ம வேணா நேரா போயிட்டு அவங்க கிட்ட கேட்கலாமா அப்படின்னும் போது, நேரா போயிட்டு கேட்டா எல்லா பிளானும் கெட்டு போயிடும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், வெயிட் பண்ணி என்ன விஷயம்னு பார்க்கலாம், அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிராமிஸ் வாங்கிக்கிறாரு. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. சக்தியும் அசோக்கும் ஒரு ஓரமா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ஜோ போயிட்டு ஒட்டுக்கிட்டு இருக்காரு. டே மச்சான், உனக்கு அணுவை ரொம்ப பிடிக்கும் தானே, நீ வந்துட்டு அணுவை லவ் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்துட்டு அசோக் கிட்ட கேட்கும் போது, அது லவ்லாம் சொல்ல முடியாது, சின்ன வயசுல நானும் அவளும் ஒன்னா தான் படிச்சோம், அந்த டைம்ல அணுக்கு என்ன பிடிச்சாலும் என்னுடைய திங்ஸை என்கிட்ட கேட்காமலே கொண்டு போயிடுவா, அப்பத்துல இருந்து நானும் அணுவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், ஆனா அவங்க அப்பா தான் அணு நம்ம ஊர்ல கிராமத்துல இருக்க ஸ்கூல்ல ஒழுங்கா சொல்லி தர மாட்டாங்க, டவுனுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கு அனுப்பி படிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் நான் யாருனே அந்த பொண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு. இது மட்டும் இல்லாம எப்போத்துல இருந்து கர்ணாவும் அணுவும் லவ் பண்றாங்கன்ற விஷயம் தெரிஞ்சதோ, அதுக்கப்புறம் நான் விட்டு கொடுத்துட்டேன், அந்த பொண்ணை வந்துட்டு நான் தங்கச்சா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். முக்கியமா என்னைக்கு அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு சோறு ஊட்டினாலோ அப்போ முடிவு பண்ண, இவதான் என் வாழ்க்கையில தங்கச்சி, அந்த தங்கச்சி அப்படின்ற ஸ்தானம் மாறவே மாறாதுன்னு நினைச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கர்ணாக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணும், அந்த அணுவை யாரு கொலை பண்ணா அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதே டைம்ல இப்போ சக்தி ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த எல்லா விஷயத்தையுமே ஜோ போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது, என்ன மச்சான் அசோக் தான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நானும் அப்படிதான் நினைச்சேன், ஆனா கண்டிப்பா அவன் கொலை பண்ண வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றான். அங்க என்ன பேசினாங்களோ எல்லாமே சொல்லிட்டு, உனக்கு அணுடைய மாமா அதாவது அந்த ராஜுடைய மச்சான பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மச்சானுக்கு அணுவை கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை போல நேரா ராஜு கிட்டே போயிட்டு கேட்கும் போது அவரு கடுப்பாயிட்டாரு. அவளுக்கு என்ன வயசு, உனக்கு என்ன வயசு, நீயே அந்த பொண்ணை தூக்கி வளர்த்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எப்படி நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அடிச்சு அமிச்சிட்டு இருப்பாரு. இதனாலேயே கடுப்பாயிட்டு, நான் அந்த பொண்ணை ஏதாவது பண்ண போறேன், நான் அணுவை கர்ப்பமாக்கிட்டேன் அப்படின்னா வேற வழியே இல்லாம ராஜு கண்டிப்பா எனக்கு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துதான் ஆகணும், அவருக்கு வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது, ஏன்னா இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, அணு வந்துட்டு நீங்க தூக்கி வளர்த்த பொண்ணு, உங்க பொண்ணு மாதிரி நீங்க அந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னும் போது, இல்ல நான் முடிவு பண்ணிட்டேன், என்னையே அந்த ஆள் அடிச்சிட்டாரு, அதுக்காக அவரை பழிவாங்க வச்சு நான் கண்டிப்பா இந்த விஷயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிருப்பாரு. அடிக்கடிக்க இந்த மச்சாங்காரன் சில பெண்களை பார்க்க இந்த போட்ல ஏறி கிளம்பிருப்பாரு. சக்தியோடைய போட்டை அடிக்கடிக்க அந்த மச்சானும் கொண்டு போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் சக்தி அசோக் கிட்ட சொல்லிருப்பான். இதே விஷயத்த ஜோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லும் போது ஹீரோ கடுப்பாயிட்டாரு. நேரா அந்தால விரட்டிட்டு போயிட்டு போட்டு புலன்னு புலக்கிறாரு. சத்தியமா நான் அணுவை கொலை பண்ணல, அணுவை வந்துட்டு அன்னைக்கு வீட்டுல பார்த்ததோட அவ்வளவுதான். சக்தி கால் பண்ணி சொல்ற வரைக்கும் அணு வீட்டுல தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன், நான் மட்டும் கிடையாது ராஜுவும் அப்படிதான், மாமாவும் அதான் நினைச்சிட்டு இருந்தாரு, செத்து போன அணு மேல சத்தியமா சொல்றேன் நான் அவளை கொலை பண்ணல அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு சரி ஓகே இவன் கொலை பண்ணிருக்க மாட்டானோ அப்படின்னு தான் தோணுது. நம்ம ஹீரோ வந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஜோவையும் இன்னொரு ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கும் போது சக்தி கால் பண்றான், மச்சான் எங்கடா இருக்க, இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி, நீ மறக்காம வந்துரு, வரும்போது ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். அண்ட் இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வராரு. எங்கடா நீ மட்டும் இருக்க, மத்தவங்கள ஆளக்கான
பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சக்தி இப்பதான் கால் பண்ணா ஏதோ பார்ட்டி வச்சிருக்கானா எல்லாரையும் வர சொன்னா அண்ட் அசோக்க செமையா குடிக்க வச்சு போட்ல ஏத்தி அமுச்சு விட்டேன் அவ்வளவுதான் அவன் பிரச்சனை இன்னையோட முடியுது அவன் கதையும் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு குடிய போட்டு உளறிட்டு இருக்கும் போது ஹீரோ அடிச்சிடுறாரு. டேய் அறிவு கேட்டவனி அநியாயமா ஏன்டா அந்த மாதிரி பண்ண அவன் கொலகாரனா இருப்பானோன்னு தான் கேட்டேன் அவன் கொலகாரன் அப்படின்னு சொல்லவே இல்ல. அந்த பையன் சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டான். அவன் சின்ன பையனா இருக்கும் போது அப்பா இறந்து போயிட்டாரு அம்மாவும் மென்டலா மாறி அவனுக்கு தொல்லை கொடுத்து அவங்களும் கடைசியா இறந்து போயிட்டாங்க. அவன் வாழ்க்கையில சந்தோஷமே பார்க்கல. ஏதோ நம்ம கூட இருக்கும் போது மட்டும்தான் கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் பண்ணுவான். ஆனா அவனையும் போயிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டியடா அவனை ஒழுங்கா வீட்டுக்கு கூட்டிக்கு வா அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்புறாரு. அப்பதான் இவன் யோசிக்கிறான் அவனுக்கு தான் நல்லாவே போட் ஓட்ட தெரியுமே அவன் கண்ணை முடிச்சான் அப்படின்னா அவனையும் போட்டை ஓட்டிட்டு வந்துருவான் நம்ம கிளம்பி பார்ட்டிக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அசோக்க காமிக்கிறாங்க. இந்த போட்டு எங்கேயோ கரை ஒதுங்குது ஒரு தீவு மாதிரி இருக்கு அங்க ஒதுங்க இந்த பையன் கண்ணை முடிக்கிறான். நம்ம எப்படி இங்க வந்தோம் இது என்ன தீவு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போக அங்க ஏதோ சத்தம் கேக்குது சின்ன குடிசை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அங்கதான் நம்ம ஹீரோயினை யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நல்ல வேளை நம்ம ஹீரோயின் சாகல உயிரோட இருக்காங்க. இந்த பையன் பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அனு நல்ல வேளை உனக்கு ஒன்னும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை காப்பாத்தும் போது எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இவன் எங்கெங்கயோ போய் தேடி பாக்குறான் தண்ணியே கிடைக்கல. எனக்கு தண்ணியே எங்கேயுமே கிடைக்கல நம்ம முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ இறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லி உனக்கு இறுதி சடங்கே முடிஞ்சு போச்சு பார்த்தா இங்க நீ நல்லா இருக்க ஏதோ நீ உயிர் பொழைச்சிட்டே போதும் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது அந்த டைம்ல யாரோ பின்னாடி பக்கமா வந்து இவனுடைய மண்டையிலேயே ஓங்கி போடு இவன் கீழே விழுந்துட்டான். செமையா ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. யாருன்னு பார்த்தா அந்த சக்தி தான். அட பாவி மச்சான் நீயா நீ தயவு செஞ்சு என்ன விட்டுடா அந்த பொண்ணு பாவம்டா என்னையும் விடு நான் இருந்து போயிட்டேன் அப்படின்னா நான் யார்ட்டையும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன் தயவு செஞ்சு என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சும் போது உன்னை விட்டா நான் ஜெயிலுக்கு போயிடுவோம் மச்சான் நீ செத்துரு அணுவை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை அடிச்சு கொலை பண்ணிட்டு இந்த பொண்ணை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தானோ அங்கேயே கட்டி போட்டு இந்த பையன் பாட்டுன்னு கேஷுவலா இருந்து கிளம்பி அந்த பார்ட்டிக்கு போறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு பார்ட்டில காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அந்த அசோக்க காணோம். அசோக் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறாரு. அதே டைம்ல சக்தி கிட்ட பேசலான்னு பார்த்தா பையன் காணாம போயிட்டான். எங்கெங்கயோ தேடி பாக்குறாரு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கும் போது அந்த பக்கம் ஒருத்தன் போயிட்டு இருக்கான். இவன் தான் மக்களே அந்த சக்திக்கு சரக்குலாம் சப்ளை பண்றவன் நல்ல ஃப்ரெண்டு. சக்தி தான் உனக்கு பயங்கர ஃப்ரெண்ட் ஆச்சு அவன் எங்க போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியல அப்படின்னு சொல்றான். டே நேத்து நைட்டு பார்ட்டில கூட அவனுக்கு சரக்குலாம் கொண்டு வந்து கொடுத்த எங்க போனான்னு கேட்டா தெரியல அப்படின்னு சொல்ற ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னும் போது எனக்கு உண்மையிலேயே தெரியாது நான் என் வேலையா போயிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது யாரோ கால் பண்றாங்க. யாருன்னு பார்த்தா சக்தி தான். இந்த ஆளு போனை பார்த்துட்டு சக்தின்னு தெரிஞ்சவனே போனை தூக்கி மறுபடியும் உள்ளுக்குள்ள வைக்கலான்னு பார்க்கும்போது யாரு போன்ல ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா சக்தி. இங்க பாரு நான் இங்க இருக்கெல்லாம் காமிச்சுக்காம ஒழுங்கா அமைதியா பேசு இல்ல நான் உன்னை கொலை பண்றேன் அப்படின்னும் போது இவனும் பேச ஆரம்பிக்கிறான். டே எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வீட்டுல அப்படின்னு சொல்றான். எனக்கு என்னமோ கர்ணா எல்லாமே கண்டுபிடிச்சிட்டான் நினைக்கிறேன். அவன் நேத்து என்ன பார்த்த பார்வையே சரி கிடையாது. அந்த அசோக்குக்கு அந்த பேய் குகையை பத்தி எப்படி தெரியும் அப்படின்னு தெரியல. அந்த அசோக் எப்படி பேய் குகைக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியல மச்சான் அப்படின்னு சொல்லும் போது பொய் சொல்லாத உனக்கும் எனக்கும் மட்டும்தான் அந்த பேய் குகை அந்த ஒரு சின்ன ஐலாண்ட பத்தி தெரியும். நீ சொல்லாம அசோக் எப்படி அங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உண்மையிலேயே நான் வந்துட்டு அசோக்குக்கு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்றான். நீ சொல்லாத வரைக்கும் சந்தோஷம். ஒருவேளை நீ தான் சொன்ன தெரிய வந்துச்சு அப்படின்னா உன்னையும் கொலை பண்றவன் அப்படின்னும் போது அப்படின்னா அணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அணுவை இது வரைக்கும் கொலை பண்ணல அணு அங்கதான் இருக்கா. எனக்கு அந்த பொண்ணை கொலை பண்ண மனசு வரல அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கேன் அவளா இறந்து போயிடுவான்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல அப்படின்னா நானே கொலை பண்ணா அந்த கொலை ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றான். சோ அப்படின்னா அணுக்கு ஒண்ணுமே ஆகல அந்த பேய் குகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஐலாண்ட் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்புறாரு. கிளம்பி போயிட்டு தேடிக்கிட்டே இருக்கும் போது ஹீரோயினும் தப்பிச்சிட்டாங்க. இதே டைம்ல அந்த சக்தியும் அங்கதான் இருக்கான். எப்படியோ நம்ம ஹீரோயினும் கடைசியா மீட் பண்ணி அப்படியே ஹக் பண்ணி அழுதுட்டே இருக்கும் போது இந்த பயபுல பாத்துட்டா மக்களே இவனுக்கும் ஹீரோக்கும் சரியான சண்டை. அந்த சண்டையில ஹீரோ அடிச்சு போட்டு ஏன்டா நீயும் இங்க வந்து சாவுற சின்ன வயசுல இருந்தே நான் இவளை காதலிச்சுக்கிட்டு இருந்தா திடீர்னு வந்து நீ இவளை காதலிக்கிற கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னும் போது எனக்கு கடுப்பா தான் ஆகும். உன்னையும் நான் கொலை பண்ண ட்ரை பண்ணேன் ஆனா முடியல. வேற ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணுக்கு இந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸை மாட்டி விட்டு உன்னை எப்படியாச்சும் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆனா உனக்கு எதிராக நான் எந்த எவிடன்ஸையும் வைக்காம விட்டேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. இப்ப கூட ஒண்ணுமே கிடையாது நான்
உன்னை கொலை பண்ணி போட்டு போயிட்டே இருப்பேன். சரி ஓகே, நீ எப்படி என்ன கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ வந்துட்டு அணுவை கடத்திட்டு வந்த இல்லையா, அவளுடைய ஷாலை யூஸ் பண்ணி அந்த போட்ல ஆயில் லீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கட்டி வச்சிருந்த. அப்பதான்டா கெஸ் பண்ணேன், ஒண்ணு நீ இல்ல அசோக் அப்படின்னு சொல்லிட்டு. அசோக் அண்ணன் சொல்லிட்டான். சோ நீ தான் அந்த டவுட்டை கன்ஃபார்ம் பண்ணலான்னு பார்க்கும்போது எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. நம்ம ஹீரோ அவனை அடிச்சு போட்டு ஹீரோயினை கூப்பிட்டு அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அவன் அப்பயும் விடாம பின்னாடியே வந்து ஹீரோவை அடிக்க பாக்குறான். அந்த டைம்ல அங்க வந்த போலீஸ் இவனை அடிச்சு மட்டை பண்ணி ஹீரோவை காப்பாத்துறாரு. ஹீரோயினை கூப்பிட்டு அப்படியே கிளம்பி ஊருக்கும் வராரு. இதே டைம்ல நம்ம ஹீரோவுடைய அப்பா அனுவுடைய அப்பா கிட்ட போயிட்டு எங்கடா என் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் வராங்க அப்படின்ற விஷயத்த பார்த்துட்டு எல்லாரும் சந்தோஷமாகறாங்க. இந்த பொண்ணு நேரா அப்பா கிட்ட வந்து, அப்பா என்ன மன்னிச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லும் போது, நீ எனக்கு வந்ததே சந்தோஷம், பரவாயில்ல, இந்த பையன் உன்னை நல்லா பார்த்துப்பான்ற நம்பிக்கை எனக்கு நிறையவே இருக்கு, உனக்கும் இந்த பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அதே டைம்ல போலீஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை காமிக்க, முதல்ல அவனை தூக்கிட்டு போயிட்டு உள்ளுக்குள்ள போடுங்க, என் கண்ணுக்கு முன்னாடி காமிக்காதீங்க, நானே கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பாக்கள் அப்படியே கர்ஜிக்கிறாங்க. இதே டைம்ல அசோக்குடைய டெட் பாடியும் கையோடு கொண்டு வந்திருப்பாங்க, அதையும் கொண்டு போறாங்க. கடைசியா ஹீரோயினை கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்களுக்கு கல்யாணமும் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்தோடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.